ஸோ எக்ஸ் இஸ் 5.2ல் இது என்ன டைப் மட்டும் கேட்குறாங்க, என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு. எக்ஸுக்கும் ஸ்கொயர் இருக்குது, ஒய்க்கும் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா எலிப்ஸாக இருக்கும் இல்லை ஹைப்பர்போலாவாக இருக்கும். இந்த 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. வேறு நம்பராக இருந்தால் எலிப்ஸாக இருக்கும், ஹைப்பர்போலாவாக இருக்கும். மைனஸ் இருந்தால் ஹைப்பர்போலா. இந்த வேர்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா 1 மார்க்கை கேட்கலாம் இல்லை 2 மார்க் கேட்கலாம். 2 மார்க் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை எழுதி இந்த ஆன்சர் எழுதுனா போதும். ஸோ மெயினானது. இதுக்கப்புறம் மற்றதை நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒர்க்குனால் இந்த மாதிரி 2x² மைனஸ் y² = 7. 7ஆல் டிவைட் பண்ணால் 2x²/7 மைனஸ் y²/7 = 1 அப்படின்னு வரும். இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணால் x² இந்த 2 கீழே வந்தால் 7/2 மைனஸ் y²/7 = 1. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டோன்னா அது எப்படி தெரியுது, x²/a² மைனஸ் y²/b² = 1. இந்த மாதிரி இதில் புக்கில் இருக்க மாதிரி a வேல்யூ b வேல்யூ அப்படிலாம் வந்து எழுதணும் கம்பல்சரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு இந்த ஃபார்மேட் வந்து ஹைப்பர்போலாவோட ஃபார்மேட், அதனால் ஹைப்பர்போலா அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லலாம். தெரியலனா இதையாவது ஒழுங்காக எழுதிடணும் ஹைப்பர்போலா அப்படின்னு. செகண்ட் சம் அதே மாதிரி இதில் பார்த்தோன்னா x² இருக்குது, y² இருக்குது. ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருந்தால் கண்டிப்பாக பேரபோலா கிடையாது. எலிப்ஸு, ஹைப்பர்போலா, சர்க்கிள், இந்த 3 தான். இந்த 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அது சர்க்கிள். அப்போ சிம்பிளாக முடிச்சுக்கலாம். x² பக்கத்துலேயும் y² பக்கத்துலேயும் நம்பர் சேமாக இருக்குது. அதனால் கிவன் ஈக்குவேஷன் வந்து ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன். மூணாவது 3x² + 2y². ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. சர்க்கிள் வரலாம், ஆனால் வேறு நம்பராக இருக்குது. அதனால் எலிப்ஸாக மாறிடும். ஸோ நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எலிப்ஸ். ஒரே நம்பராக இருந்தால் தான் சர்க்கிள். ஃபோர்த்து x² + y² + x மைனஸ் y = 0. இதில் x² பக்கத்தில் y² பக்கத்தில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது நம்பர் 1 1 அப்படின்னு. அப்படி இருந்தால் சர்க்கிள். ஃபிஃப்த்து கொஸ்டின் 11x² மைனஸ் 25y² மைனஸ் 44x + 50y மைனஸ் 256. இந்த x y கான்ஸ்டன்ட் இதெல்லாம் தேவையில்லை. x² பக்கத்தில் 11, இது மைனஸ் 25. நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ சர்க்கிள் கிடையாது. அதே நேரத்தில் ப்ளஸ் இருந்தால் தான் எலிப்ஸ். இதில் மைனஸ் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது ஹைப்பர்போலா. அப்போ ஸ்கொயர் இருக்கணும், மைனஸ் இருக்கணும் ஹைப்பர்போலாவுக்கு. ஆறாவது கொஸ்டின் பார்த்தா y² + 4x + 3y + 4 = 0. இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்லையும் எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கும், ஒய்க்கு ஸ்கொயர் இருக்கும். எல்லா கொஸ்டினும் 5 கொஸ்டினுமே எக்ஸுக்கு ஸ்கொயர், ஒய்க்கு ஸ்கொயர். ஆனால் இதில் பார்த்தா ஒய்க்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸுக்கு இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டருக்கு மட்டும் ஸ்கொயர் இருந்தால் அந்த ஈக்குவேஷன் பேரபோலா.